ஃபர்ஸ்ட் மேட்ச் குவாலிஃபயர் 1 சரியான த்ரில்லிங்காக போச்சு. எலிமினேட்டர் மேட்ச் இது. லாக்டர்னல் நைட்டுக்கும் ராயல் டைட்டன்ஸுக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் லாக்டர்னல் நைட்ஸ் ஃபர்ஸ்ட் பால் சேஸ் பண்ணுறாங்க. சூப்பர் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் போட்டிருக்காரு மனோ. டாட் பால் வந்திருக்கு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்லெஸ் சந்தானம் விக்கெட்ஸுங்க. அருமையான பால் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு மாதிரி தடமாட்டமாக இருந்தது. செகண்ட் பால் விக்கெட் ஆகிருக்காங்க. இன்சைட் ஏஜ் போல்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு பேட்ஸ்மேன் சந்தானம் நாகராஜன். ஆனால் விக்கெட் ஆகிருக்காரு. ஹார்ட் லக் பாய். தேர்ட் பால் அகேன் போல்ட். விக்கெட் சிக்னல். ஜக்தீஷ் விக்கெட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட் பால் லெக் பைஸில் ரன் இருக்கு. டூ ரன் ஓடி இருக்காங்க. பால் சூப்பர் ஷாட்டு. ஆனால் ஃபீல் இருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ். நல்ல ஒரு எஃபோர்ட். ரொம்ப அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன். சரியான எஃபோர்ட்டு. ரன் அவுட்டுக்கு. டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கா இல்லைங்க? இன்னொரு பால் இருக்கு போல். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் 4 ரன் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. சரியான எஃபோர்ட் போட்டு ரன் அவுட் சான்ஸை அந்த பக்கம் விடாமல் தாக்கு பிடிச்சாரு. ஸோ அதுக்கான பலன் ஃபஸ்ட்டு பாலே 4 ரன் கிடச்சிருக்கு இவருக்கு. பால் அட கடவுளே விக்கெட் ஆகிருக்காருங்க மாதேஷ். நல்ல ஒரு பவுலிங் ஹரிட்டு இருந்து. நெக்ஸ்ட் பால் அருமையான பால் இவருக்கு. அடுத்த மாதம் ஜூன் 14 என் ஒய்ஃபுக்கு டெலிவரி. அருமையான பந்து போட்டார். ஃபஸ்ட் ஓவரில் 4 ரன் போட்டார். ஸோ 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவரோட ஓப்பனிங் எப்படி போகுதுன்னு. இப்போ நோபல் சொல்லியிருந்தாங்க. சூப்பர் பாலுங்க. விக்கெட் சிக்னல். அருமையான விக்கெட் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாலே நோ பால் ப்ளஸ் மேக்ஸிமம். லோகியோட ஃபஸ்ட் பால் நல்லா நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரா? அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக். பவுண்ட்ரி வந்திருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. லோகியோட ரெண்டாவது பால் அடிச்சிருக்காருங்க. மடக்கி ஒரு 6. நல்ல ஒரு பவுலிங். தேர்ட் பால் பவுண்ட்ரி. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. நல்ல ஒரு பாலுங்க. ஃபோர்த் பால் நல்ல ஒரு பாலுங்க. போல்டுங்க. நல்ல ஒரு ஸ்லோல ஒரு பால்டு. நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு லோக்கி. லோக்கி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க. நல்ல ஒரு லோ ஏற்கார் பாலுங்க. அங்கே ஒரு நல்ல சின்ன ஒரு டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. ஒரு ரன் வந்திருக்காரு பேட்லேருந்து. நல்ல ஒரு ஃபீல்டு பால். ஒரு கேப்பில் போயிருக்குங்க. அங்கே மனோ இருக்காருங்க, ஒரு நல்ல ஒரு ஃபீல்டுங்க அவர்.
நல்ல ஒரு ஃபீல்டிங். ஓவர் முடிஞ்சிருக்குங்க. முரளி வந்திருக்காரு, அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேரு. ஒரு 6. நல்ல ஒரு அங்கே கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் வந்திருக்கு பைஸ் மூலியமா. கேட்சுங்க, ஒரு கேட்ச் மிஸ். முரளியோட 4th பால். ஸ்ட்ரைக்கில் பிரதீப் அடிச்சிருக்காங்க லெஃப்ட்டுக்கு வளைச்சி ஒன்று. அங்கே ஒரு பவுண்டரி வந்திருக்கு பிரதீப் பேட்லேருந்து. அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேரா. 6. பிரதீப் பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்கு. நல்ல ஒரு பாலுங்க. ஸ்கோர் 56. லாஸ்ட் ஒரு போட மனம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு பாலுங்க. அங்கே ஒரு கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ரன் அவுட். மனைவிட ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங்க. அவுட். இது எதுக்கு ப்ரோ வீடியோ எடுக்கிறீங்க? இந்த டோர்னமெண்ட்டை பற்றி என்ன பேசுகிறீங்க? ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட்டுக்கு எனக்கு வந்து ஆடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் கேப்டன் மிஸ்டர் திலீப் பாபுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு கரியர்ன்ற ப்ரொஃபஷ்னல் டென்ஷனோட இது எனக்கு மைண்டு ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அதனால நான் வந்து என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் எஃபர்ட் போட்டு ஃபைனல்ஸை ஜெயிக்க பார்க்குறோம். ஓகே, டார்கெட் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்க? டார்கெட் வந்து ஆண்டவன் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கான். அதனால தான். ஓகே, நீங்கள் இப்போ எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து 75 அடிச்சிருக்காருங்க. கேப்பில் ஒரு பவுண்ட்ரி. மானவோட ஸ்டைலிஷ் அதாங்க. 3 பால் டாட் பால் ஆனாலும் அடுத்த பால் கூலாக ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. மொன பேட்லேருந்து ஒரு பவுண்டரி வந்திருக்கு. அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேராக ஒன்று. அங்கே ஒரு மிஸ் பவுண்டரி. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு மனோ. நல்ல ஒரு பேட்டிங் மனோகிட்ட இருந்து. லாஸ்ட் பால். நல்ல ஒரு பவுலிங். ஓவர். ஒரு போட மனோஜ் வந்திருக்காரு. சந்தீப் ஒரு நல்ல ஒரு பேட்டர். அவர் கடந்த 2 மேட்ச் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் பால். தப்பான ஒரு ஷாட் ஆடி இருக்காருங்க. கேட்ச் ஆன் பார்க்கலாங்க. அங்கே பவுண்டரியா என்னன்னு பார்க்கலாங்க. இருங்க. அங்கே பவுண்டரி கிடையாதுங்க. அங்கே 2 ரன்னுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். பால் மனோஜின் பால். செகண்ட் பால். சந்தீப் ஸ்ட்ரைக்கில் ஒரு அரைக்குழி பாலுங்க. 6. சந்தீப் பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்குங்க. பால் ஸ்ட்ரைக்கில் சந்தீப் அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேரு. 6ங்க. நேராக போய் அந்த கேலரியில் அடிச்சிருக்கு. நல்ல ஒரு 6. சந்தீப்கிட்ட வெயிட் பண்ணாருங்க பாலுக்கு. அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. லாஸ்ட் பால். ஒரு குட் லென்த் பாலுங்க.
ஓவர் போட்ட சந்திரராஜே வந்திருக்காரு இப்போ தேர்ட் ஓவர் போடுறதுக்கு. ஸ்ட்ரைக்கில் சந்தீப் 18 பாலுக்கு 33 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. பால் எங்கே போனுச்சுன்னு தெரியல. ஒரு பவுண்டரி. ஷாட்டுங்க. ஒரு 6. ஜாப்பில் போயிருக்குங்க. அது அங்கே ஃபீல்டர் இருக்காரு. கேப்பில் ஆடி இருக்காருங்க. Umpire signal is wide. அங்கே ஒரு லெக் பைங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். அடிச்சு கேப்பில் ஆடிருக்காரு. பொறுமையாக ஆடிக்கிட்டு இருக்காரு மனோ. ஓவர் இருந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மனோ அடிச்சிருக்காருங்க நேரா. பவுண்டரி. நல்ல ஒரு பேட்டிங். அடிச்சிருக்காருங்க எங்கேயோ. ஒரு 6 மனோ பேட்லேருந்து. நல்ல ஒரு பேட்டிங் மனோ கிட்ட இருந்து. 4 ரன் அடிக்கணும். தேர்ட் பால் கேப்பில் போயிருக்காங்க. பால் 9 balls 3 runs more. ஒரு டாட் பால். ஒரு ஷாட். மேட்ச் வின் டைட்டன்ஸ். நல்ல ஒரு பேட்டிங் சந்தீப்பிட்ட இருந்து. நல்ல ஒரு பேட்டிங் சந்தீப் பண்ணிட்டு போனால் நல்ல ஒரு ஓப்பனிங் பேர். நல்லா ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ குவாலிஃபயர் 2 நடக்க போகுது. மேட்ச் முடிஞ்சிச்சு.